ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம்மேட் சிக்கன் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ரைஸை வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. நெக்ஸ்ட்டு ரைஸுக்கு தேவையான மசாலா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் எடுத்திருக்கேன் டார்க் ஃப்ளேவரில். நெக்ஸ்ட்டு ஆனியன் அண்டு கேப்சிகம் இது ரெண்டுத்தையும் எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு ப்ளஸ் சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கன் இவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு முட்டையை உடைச்சி ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அண்டு கேப்சிகம் எடுத்து எண்ணெயில் போட்டு வதக்கணும். அது கூடவே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸை எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை எடுத்து மிக்ஸ் பண்ணணும் வித் ரைஸ் அண்டு சிக்கன் பீசஸோட. கைஸ் பாருங்கள், நம்ம ரெடி பண்ண ஹோம்மேடு சிக்கன் ரைஸ்.